போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன? வேதத்தில் இருக்கிற ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22, 21 வரையும் இருக்கிற வாக்கியங்கள், இருக்கிற வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லும் பொழுது அது எதனை பிரதிபலிக்கிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய 3 வேத வாக்கியங்களையும் நாம் பரிசீலனை செய்வோம். ஆகியில் அந்த வேத வாக்கியத்தில் வார்த்தை தான் தேவன் என்றும், தேவன்தான் வார்த்தை என்றும், அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தார் என்றும், அந்த மாம்சமாகி வந்த அந்த வார்த்தை தன்னை மனுஷனுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் தான் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே அனுப்பப்பட்ட அவருடைய ஆட்டுக்குட்டி மனுஷனால் தன்னை காப்பாற்ற முடியாமல் போனபடியால் தேவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால மனுஷனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ இதில் முக்கியமாக இந்த ரோமர் 6:3, ரோமர் 6:4, ரோமர் 6:5 இந்த 3 வேத வாக்கியங்களிலும் மனுஷகுலத்தின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷகுலத்தின் பிரச்சனை அந்த பாவம், ஆகாமல் இருந்து வந்த பாவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி ரோமர் 6ஆம் அதிகாரம் முழுக்க தொடர்ச்சியாக அந்த பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குறிப்பாக மனுஷகுலத்தின் பிரச்சனை என்ன என்று சொல்லி ரோமர் 6:1 ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை 6:3, 6:4, 6:5 ஆகிய 3 வேத வாக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரோமர் 6:3 இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விபரமாக பார்ப்போம். அதற்கு முதல் நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம்.
பாவிகளாயிருந்த எங்களுக்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். அவர் சிலுவையில் செய்து முடித்த நீதியை நாங்கள் முற்றும் முழுதுமாக தரித்திருக்கிறோம். அந்த நீதியினால் பரமபிதாவை உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்களாக நடக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் அனுப்பியிருக்கிறீர். அவருடைய சொற்படி கேட்டு நாங்கள் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் உத்தமர்களாகவும் உமக்கு முன்பாக நடப்பதற்கு நீர் கொடுத்த வழிகாட்டிக்காக தேற்றரவாளனுக்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வேத வாக்கியங்களையும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வாக்கியங்களை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ இந்த ரோமர் 6:3 மிக முக்கியமாக ஒரு 3 சொல்ல நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 3 சொல் என்ன என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், அறியாமல் இருக்கிறீர்களா. அப்போ அறியாமல் இருக்கிறீர்களான்ற விஷயத்தை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது எப்படி என்றால், கடைசி செய்தியிலே எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வசனத்தை நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்று சொன்னால், ரோமர் 6:53-56 உள்ள வேத வாக்கியங்கள். யோவான், ரோமர் அல்ல, யோவான் 6:53 56 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அப்போ 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களை பார்த்து நேரடியாக சொல்கிறார். அந்த நேரத்தில் யூதர்களை பார்த்து சொன்னார், இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார். அது எப்படி என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு தரப்பட்ட கட்டளை. மனுஷகுமாரனுடைய எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை அவன் புசிக்க வேணும், மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை அவன் பானம் பண்ண வேணும். இது ரெண்டையும் அவன் செய்ய முடியாவிட்டால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை என்று சொல்லுவான். அப்போ ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:6 சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ற ஜீவன் மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வேணுமா இருந்தால் அவன் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை அவன் பானம் பண்ண வேணும், அந்த மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை அவன் புசிக்க வேணும். இது ரெண்டையும் அவனால் செய்ய முடியாதென்றால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதல்ல
அடுத்ததாக சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால் 54ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற ஜீவன் மனுஷனுக்குள்ளே இல்லாவிட்டால் அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் மாம்சத்தை புசித்து, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை எவன் பானம் பண்ணுகிறானோ அவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நித்திய ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறபடியால் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாம்சம்தான் மெய்யான போஜனமாக இருக்கிறது. 55வது வசனம் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்போ கிறிஸ்துவிலே எப்படி நிலைத்திருக்கிறது என்பதற்கு நேரடியாக இங்கே பதில் தரப்பட்டிருக்கிறது. என்ன பதில்? என்னுடைய மாம்சத்தை புசிக்க வேணும், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேணும். இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த கட்டளையை கொடுக்கிறார். என்னுடைய மாம்சத்தை நீ புசிப்பாயா இருந்தால், என்னுடைய இரத்தத்தை நீ பானம் பண்ணுவாயா இருந்தால் நீ என்னில் நிலைத்திருக்கிறாய். நீ என்னில் நிலைத்திருக்கிறபடியால் நானும் உன்னில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது யூதர்கள் இடறல் அடைந்தார்கள். எப்படி அவர்கள் இடறல் அடைந்தார்கள்? 6:52 சொல்லப்பட்டிருக்கு, இவர் என்றால் பரவாயில்லை, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி யோவான் 6:52 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ யோவான் 6:52 அந்த இடறல் அடைந்ததுக்கு காரணம் அவர் சொன்ன வார்த்தையை சரியான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் கவனமாக பார்ப்போம். அதாவது சுருக்கமாக பழைய ஏற்பாட்டுக்கு அவர்களை அழைப்பு கொண்டு போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கு அழைத்து கொண்டு போய், நீங்கள் என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கவில்லையான்னு கேட்குறார். பழைய ஏற்பாட்டில் என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கவில்லையா? அப்போ ஏன் இடறல் அடைகிறீர்கள்? நான் ஏதாவது வித்தியாசமாக சொன்னேன்னா? ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது சபாத் டே, சுருக்கமாக சொன்ன போனால் ஓய்வு நாட்களில் குறிப்பாக அப்பத்தை அவர்கள் சுட்டு வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், முதலாவதாக பலிபீடம் இருக்கிறது, 2வதாக பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, 3வதாக மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மேசையில் 12 அப்பங்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளில் அன்றும் அவர்கள் சுட்டு வைக்கிறது வழக்கம். அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி லேவியராகமம் 24:6-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு அப்பங்களையும் அவர்கள் எடுத்து தாங்கள் புசித்த பின்பு புதுசாக வேறு இன்னும் ஒரு 12 அப்பங்களை அவர்கள் அங்கே வைப்பார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அப்பங்களை ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் புசித்தார்களே.
அப்போ அந்த அப்பம் ஆரை பிரதிபலிக்கிறது? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலித்தது. அந்த அப்பம் என்னத்தை பிரதிபலித்தது? அந்த இயேசு கிறிஸ்து, அந்த மனுஷகுமாரன், அந்த ஸ்திரியின் வித்து மனுஷனுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்பதை நான் ஆதியாகமம் 3:15 உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லை. அந்த அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது அவர்கள் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்தார்கள். அவர் சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் அந்த அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். அந்த அப்பத்தை புசித்ததன் மூலம் அவர்களுக்குள்ள ஒரு நெருங்கிய இணைப்பு ஏற்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கு. அப்பம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அப்பம் என்றால் அவர் அங்கால சொல்லி இருக்கிறார், நானே அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி இருக்கிறார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவ அப்பத்தினுடைய அடையாளமாகத்தான் ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் 12 அப்பங்கள் சுட்டு வைக்கப்படுகிறது. அந்த 12 அப்பங்களை ஆசாரியார்கள் உண்ண வேணும் என்று சொல்லி லேவியராகமம் 24:6-9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் புசித்தார்கள். புசித்ததன் மூலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கும் தங்களுக்கு இடையில நெருங்கிய இணைப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அதை புசிப்பதன் மூலம் பிரதிபலித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் அப்பத்தை அவர்கள் புசிக்கவில்லையா? அந்த அப்பம் நான் தான் உங்களுக்காக இந்த பூலகத்துக்கு இறங்கி வந்து உங்களுக்காக என்ன பலியாக சிலுவையில் கொடுக்க போகிற அந்த ஜீவ அப்பம். அந்த இணைப்பை காட்டுறதற்காக, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், மிகவும் நெருங்கிய இணைப்பை காட்டுகிறதற்காகவே அந்த அப்பத்தை, இயேசு கிறிஸ்து என்ற அப்பத்தை, அந்த இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போகிறத நீங்கள் சாப்பிட்டு முற்று முழுதுமாக அந்த இயேசு கிறிஸ்துவோட நெருங்கிய இணைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. இதைத்தான் அங்கே தெளிவாக நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அங்கே நின்ற யூதர்களுக்கு ஆண்டவர் விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களுக்கோ இதனுடைய அர்த்தம் முற்றும் முழுதுமாக விளங்க முடியாமல் போய்விட்டது. அப்போ அவர் உடனே என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், இவன் தன்னுடைய மாம்சத்தை எங்களுக்கு அப்படி புசிக்க கொடுப்பான் என்று சொல்லி அவர்கள் இடரல் அடைந்தார்கள். அப்போ இடரல் அடைந்த நேரத்தில் ஆண்டவர் திருப்பியும் என்ன மாதிரி என்றால், யோவான் 6:61 யோவான் 6:63 கேட்கிறார், இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? நான் சொன்ன இந்த வசனம் உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். 63ஆம் வசனத்தில் 6:63 தெளிவாக சொல்லுகிறார். அதாவது மாம்சத்தை, அதாவது என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கிறதுனால ஒரு பிரயோசனமும் இருக்க போகிறதில்லை. என்னுடைய இரத்தத்தை நீங்கள் புசிக்கிறதுனால ஒரு பிரயோசனமும் இருக்க போகிறதில்லை என்றதை அவர் தெளிவாக 63ஆம் வசனத்தில் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரே உயிர்ப்பிக்கிறார் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
கிறிஸ்துவே ஜீவனாக இருக்கிறார், வேறு ஒரு ஜீவன் கிடையாது. அப்போ கிறிஸ்து என்ற ஜீவனை நமக்கு தருகிறவரார் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருகிறார். அப்போ கிறிஸ்து என்ற ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அந்த கிறிஸ்து சிலுவையில் செய்ய போகிறத நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னாரே தவிர, அதை விசுவாசிக்க சொல்லி சொன்னாரே தவிர தன்னுடைய மாம்சத்தை சாப்பிட சொல்லி அவர் சொல்லவில்லை. திருப்பவும் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இடரல் அடையாதிருப்பீர்களாக, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ என்று சொல்லி போட்டு 63ஆம் வசனத்தில் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ஜீவனாக இருக்கிறார் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜீவனை கொண்டு வந்து நமக்கு தருபவர் என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து என்ற ஜீவனை ஒருவன் பெற வேண்டுமாயிருந்தால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தது என்ன என்பதையும் அவன் தெளிவாக அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த கிறிஸ்து என்ற ஜீவன் அவனுக்குள்ளுக்குள்ள வருகிறது. அது நெருங்கிய இணைப்பாக கிறிஸ்துவுக்கும் நமக்கு இடையில நெருங்கிய இணைப்பு ஏற்பட வேணும் என்பதற்காகத்தான் அந்த புசிக்க சொல்லி அவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்த விஷயத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் மூலம் நீங்கள் கிறிஸ்துவோட இணைப்பை ஏற்படுத்த வேணும் என்பதற்காகவே அவர் அப்படி சொல்லியிருந்தார். மாம்சத்தினால நம்முடைய சுயபலத்தினால ஒருவித பிரயோசனமும் இல்லை. அப்போ அவர் மாம்சத்தை சாப்பிட சொல்லி அவர் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் மாம்சத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்றதை தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ இந்த நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தினர், நாங்கள் 2 விதமான ஒன்று உறவு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்க உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவோட உறவு வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்துவோட உறவு, தனிப்பட்ட உறவு வைத்திருக்கிறான். ஆனால் அதே நேரம் கிறிஸ்தவன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் கிறிஸ்துவோட உறவில்லை. அப்போ இந்த மனுஷர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கர்த்தருடைய ராப்போஜனத்தில் தாம் பங்கு பெற்றுவதனால், மறுபடியும் சொல்கிறேன், அது யார் அவர்கள் சொல்கிறது என்று சொல்லிக்க கிறிஸ்தவ மதத்தினர், அதாவது உறவை பின்பற்றாமல் கிறிஸ்துவோடு உறவு வைக்காமல் கிறிஸ்துவை மதத்தின் மூலம் பின்பற்ற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ராப்போஜனத்தில் தாம் பங்கு பெற்றுவதனால் கிறிஸ்துவின் சரீரம் தமக்கு உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அப்போ கர்த்தருடைய ராப்போஜனத்தில் தாங்கள் பங்கு பெற்றுவதனால அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் தங்களுக்கு உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அப்போ உண்மையில் என்ன மாதிரி என்றால், கர்த்தருடைய ராப்போஜனம் பிரதிபலிக்கும் மீட்பரையும் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போவதையும் விசுவாசிப்பவனே அவருடைய மரணத்தில் பங்கு பெற்றுகிறானே தவிர வெறுமனே கர்த்தருடைய ராப்போஜனத்தை சாப்பிடுவதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ மதத்தினர்
கிறிஸ்துவோடு உறவு இல்லாதவர்கள் கிறிஸ்துவோடு உறவு விசுவாசத்தின் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசத்தின் மூலம் உறவை ஏற்படுத்தாமல் தாங்கள் ஏற்படுத்தின வழியின் மூலம் கிறிஸ்துவோடு உறவை வைத்திருக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் மதத்தினர்கள் என்று சொல்கிறோம். அப்போ கிறிஸ்தவ மதத்தினர்களின் கோட்பாட்டின்படி கர்த்தருடைய ராப்போஜனத்தில் தாங்கள் பங்கு பற்றினால், அதை புசித்தால், கர்த்தருடைய ராப்போஜனத்தில் தாங்கள் பங்கு பற்றினால் கர்த்தருடைய சரீரம் தங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய ராப்போஜனம் பிரதிபலிக்கிற மீட்பரையும் அந்த மீட்பர் ஒருவனுக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறதையும் அவன் விசுவாசிக்கிறானோ. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ராப்போஜனம் பிரதிபலிக்க மீட்பரையும் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போகிறதையும் அவன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் கர்த்தருடைய மரணத்துக்குள்ள பங்கு பெற்றுகிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். வெறுமனே கர்த்தருடைய ராப்போஜனத்தை சாப்பிடுவதன் மூலம் ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதையும் விசுவாசிப்பது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதையும் விசுவாசிப்பது என்பது ஒரு மனச்சம்மதமோ. அதிகமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்களோ, ஆம் நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக தன்னை பலியாக கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன், அதில் தப்பில்லை, அது சரி. ஆனால் அவர் மனச்சம்மதமாக இருக்கே தவிர, அதாவது அவருடைய மரணத்துக்குள்ள பங்கு பெற்றுகிறதாக இல்லை. அப்படியா இருந்தால் இருதயத்தினால சம்மதம் கொடுக்க வேணுமே தவிர வெறுமனே மனதினால கொடுக்கப்படும் சம்மதம் விசுவாசமாக கருதப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட சம்மதம் அவருடைய சரீரத்தில் இணைப்பு ஏற்படுத்த போகிறதில்லை. அப்படிப்பட்ட சம்மதம் அவருடைய மரணத்துக்குள்ள இணைப்பு ஏற்படுத்த போகிறதற்கில்லை. அப்போ கர்த்தருக்குள் ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானத்தை பெற வேண்டுமாய் இருந்தால் அது நெருங்கிய இணைப்பின் மூலம் முழு இருதயத்தினாலையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து, அதே நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு கிடைப்பதெல்லாம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலம்தான் தேவனிடத்தில் இருந்து எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என்ற ஒரு விஷயத்தை ஒருவன் நம்புவானா இருந்தால் அவன்தான் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானத்தை ஏற்படுத்துகிறான், கிறிஸ்துவோடு இணைகிறான், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் இணைகிறான். அப்போ அவன் என்ன மாதிரி விசுவாசிக்க வேணும்? அப்போ வெறுமனே ஒரு மனச்சம்மதம் அந்த மனச்சம்மதமோ, விசுவாசம் என்பது வெறும் மனச்சம்மதமோ அல்லது ஒரு கெட்டித்தனமான அறிவாற்றலோ அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். திருப்பி மறுபடியும் நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். அதாவது விசுவாசம் என்பது கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இருதயத்தினால சம்மதம் கொடுப்பதே அந்த விசுவாசம். அப்போ வெறுமனே நான் வெறும் மனச்சம்மதம் அல்லது ஒரு கெட்டித்தனமான அறிவாற்றல் ஒரு பொழுதும் விசுவாசமாக இருக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அநேகமான கிறிஸ்தவர்கள் இதில் பாரதூரமான
கடுமையான தவறை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி நான் தெளிவாக அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.